வீரர்கள் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ஒரு அரண்மனைக்குள்ள குதிச்ச இளைய பல்லவன் ஒரு பெண்ணோட அறைக்குள்ள புகுந்தான். அவன் புகுந்த அந்த நேரம் பார்த்து அங்க இருந்த அந்த பெண் ஆளைய மாத்திக்கிட்டு இருந்தான். இப்போ அந்த அறையை விட்டு போகவும் முடியாம அங்கேயே இருக்கவும் முடியாம இருந்த இளைய பல்லவனை பார்த்த அந்த பெண் இளைய பல்லவனை என்ன பண்ணான் பார்க்கலாம் வாங்க. இது கடல்புறா அத்தியாயம் 3. நீங்க இன்னும் முதல் 2 அத்தியாயத்தை பார்க்கலன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, போய் பார்த்துட்டு வாங்க. என்ன இது இப்படி வந்து மாட்டிக்கிட்டோம்? ஒரு பெண் ஆடை கலையிற நேரம் பார்த்து நம்ம இங்கே வந்துட்டோமே. இங்கேருந்து போகவும் இல்லை, இங்கேயே இருக்கவும் முடியல. என்ன பண்ணுறது இப்போ? அந்த பெண் நம்மளை பார்த்துட்டானா கண்டிப்பாக யாராவது சத்தம் போட்டு கூட்டுருவா. வீரர்கள் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். இந்த நிலைமையில் இருக்கிறதுக்கு அவங்க கிட்ட சண்டை போட்டு தப்பிச்சிடலாம். யார் அங்கே? வெளியே வா. நீ நினைக்கிறதும் சரிதான். எனக்கு வாள் வித்த நல்லா தெரியும். தேவைப்பட்டா அதை சுத்தவும் தெரியும். ஒழுங்கா உன் கையில் இருக்க வாழை தூக்கி போட்டு அது உனக்கு எந்த பயனும் அளிக்காது. மன்னிக்க வேண்டும். இந்த வாள் என்னுடைய ஆயுள் துணை. பல வருஷமா நானும் இவனும் ஒன்றுனாதான். அதனால இவனை என்னால் பிரிய முடியாது. தவிர சொல். தோல்வியுறாம எந்த ஆண்மகனும் அவனுடைய வாழை கீழே போட மாட்டான். நீ ஆண்மகனாதலால் என்னிடம் தோற்க மாட்டாய். சற்று விளையாடி பார்க்கலாம் என்று மணப்பால் குடிக்கிறாயோ? நான் அப்படி சொல்லலை. பெண் என்பதால் என்னை பார்த்து நகைக்கிறாய். இல்லை இல்லை, நகைப்புக்கு இடமில்லை. வேற எதற்கு இடம் இருக்கிறது? பிரமிப்பிற்கு. நீ சீக்கிரம் அந்த வாழை எரியலனா உன் பிரமிப்பு இன்னும் அதிகமாகும். இதை விட பிரமிப்பு எப்படி அதிகமாக இருக்க முடியும்? எப்படின்னு இப்ப பார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வாளை இளைய பல்லவனுடைய வாளை நோக்கி ஒரு சுழற்றினான். கண்ணிமிக்கிற நேரத்தில் வந்த அந்த வாளை பார்த்த இளைய பல்லவன் டக்குன்னு அவனுடைய வாளை பின்னாடி இழுத்தான். அப்போ அவனுடைய பிரமிப்பு இன்னும் அதிகமாகுச்சு. ஆனா இளைய பல்லவனை விட அந்த பெண் தான் அதிக பிரமிப்படைஞ்சா. என்னை விட நீங்க ஏதோ அதிசயத்தை பார்த்த மாதிரி நிக்கிறீங்க. ஆம், இது வரைக்கும் நான் பார்க்காத ஒரு அதிசயத்தை இன்னைக்கு நான் பார்க்கறேன். என்ன அப்பேற்பட்ட அதிசயம்? என் வாள் சுழன்று எதிரியோட வாள் பறக்காதது இதுதான் முதல் தடவை. நான் எதிரியா? இல்லையா? இல்லை, இல்லவே இல்லை. அப்படியானால் கல்வனா இருக்க வேண்டும். கல்வனும் அல்ல. அப்படியானால் தமிழனா? தமிழர்களைத்தான் சுங்க அதிகாரிகள் சில நாட்களாக சிறையில் தள்ளி வருகிறார்கள். ஆம், நான் தவறு செய்து விட்டேன். நீ திருடன் அல்ல, தமிழன் தான். திருடனுக்கு இத்தகைய வாள் தேவையில்லை. பொருளை எடுத்துக்கொண்டு ஓடுபவனுக்கு வாள் ஒரு வீண் சுமை. அப்படியே ஆயுதம் தேவையானாலும் தூங்கும் போது கொள்ள ஒரு குறுவாள் போதும். இத்தகைய பெரிய அகலமான வாள் தேவையில்லை. தவிர உன் வாளில் இரத்த கரையும் இருக்கிறது. ஒருவேளை சற்று முன் சுங்க அதிகாரிகள் துரத்தி வந்தது உன்னைத்தானோ? ஆம், துரத்தி வந்தார்கள், சேதமும் பட்டிருக்கிறார்கள். எனக்கும் ஓரளவுக்கு போரிட தெரியும். என்ன அடக்கமா? நீ நல்லா போரிடுவன் எனக்கு தெரியுது. நான் வாள் சுழற்றிய முறை எங்கள் நாட்டின் தனிப்பயிற்சி. அதை உபயோகித்தால் எதிரி கையில் இருக்கும் வாள் உடனே பறக்க வேண்டும். ஆனால் உன் கையில் இருக்கும் வாள் திறமாக நின்று விட்டது. இந்த முயற்சியில் நான் தோல்வி அடைவது இதுவே முதல் முறை. இன்னொரு முறை முயன்றால் கண்டிப்பாய் வெற்றி அடைவேன். என்னிடம் வாள் போரில் வெற்றி அடைய முடியாது, ஆனால் வேல் போரில் வெற்றி அடையலாம். பெண்ணே, கருணாகர பல்லவனை வாள் போரில் வென்றவர்கள் இதுவரை யாரும் இல்லை. ஆனால் அதோ உன் முகத்தில் இருக்கும் அந்த கூர்வேல்கள், அவற்றின் சக்தி வேறு. வேல் போன்ற கண்கள், போர் வில்லென வளைந்த புருவங்கள், எத்தனை போர்க்கருவிகள். இவற்றை வெற்றி கொள்ள என்னால் ஒரு காலமும் முடியாது. என்ன சொன்னீர்? உன் கண்களை என்னால் வெல்ல முடியாது. அது இல்லை, பல்லவர் என்று. ஆம், கருணாகர பல்லவன். எந்த கருணாகர பல்லவர்? இளைய பல்லவரா? அனுபாய சோழரின் நண்பரா? ஆம். அடடா, உங்களை இத்தனை நேரம் ஏக வசனத்தில் பேசினேன். அதனால் ஒரு பாதகமும் இல்லை. உனக்கு என்ன எப்படி தெரியும்? உங்களை பார்த்ததில்லை. உங்களை நாடித்தான் நாங்க இங்க வந்திருக்கோமா? அப்படின்னா அந்த இன்னொருத்தர் யாரு? என் தந்தை. யாரும் தந்தை? அந்த பெண் தன் தந்தையின் பெயரை இளைய பல்லவனிடம் கூறினார். யார் யார்? இன்னொரு முறை சொல் என்று இறைந்து கூறிக்கொண்டே 2 அடியில் அந்த பெண்ணை இளைய பல்லவன் நெருங்கினான். அப்படி அவள் எந்த பெயரை கூறினான், யார் அவளின் தந்தை, அது அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். அதுவரை நமது பொம்மை படம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கிறீர்கள். மறக்காமல் வீடியோவை லைக் செய்து உங்கள் நண்பர்களிடமும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.